என்ன இவரு பசங்க கூட்டிட்டு வாரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளையே காணோம். எவ்வளவு நேரம்? பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாவனா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது? இன்னும் பொண்ணையும் பார்க்கல, பொண்ணு வீட்டுல உள்ளவங்களையும் பார்க்கல. கொஞ்சம் முன்னாடி வந்தாதானே நல்லா இருக்கும். அண்ணா வேற கேட்டுட்டே இருக்காரு, இன்னும் வரலையா வரலையான்னு. என்ன பதில் சொல்றது? அம்மாடி செல்வி, அண்ணா. நீ என்னம்மா இங்க என்ன பண்ற? இல்லண்ணா, அவர் பக்கத்துல வந்துட்டேன்னு கால் பண்ணாரு, அதான். அப்படியா, நல்லதா போச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் பக்கத்துல வந்துட்டாங்களாமா? அப்படியாண்ணா? ஆமாம்மா. இவர் அப்பதுல இருந்து பக்கத்துல வந்துட்டேன்னு தான் சொல்லுதாரு, இன்னும் வீட்டுக்கு வரலண்ணா. என்னம்மா சொல்ற? அப்போ ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வேற எங்கேயும் போயிட்டாவளா? சிவா கிட்ட சொல்லி லொகேஷன் எடுப்ப சொல்லுவோமா? இல்லண்ணா, நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன். அப்புறம் என்ன, இன்னும் வரல? அதான்ண்ணா எனக்கும் தெரியல. என்னப்பா இது, நம்ம கிட்ட வந்து கார் ஃபைனான்ஸுக்கு வாங்கிட்டு போறாங்க, ஆனா நமக்குன்னு ஒரு நல்ல கார் இல்ல. அன்பு, அந்த காரு அப்பாவோட சென்டிமெண்ட்டுமா, அதனாலதான் இன்னும் வச்சிருக்கேன். என்னப்பா பெரிய சென்டிமெண்ட், இங்க பாருங்க, வந்ததுல இருந்து 4 இடத்துல பிரேக் டவுன். அறிவு, அதான் அப்பா அவரோட சென்டிமெண்ட்டுங்காரலாம், அதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது. சரிண்ணா. அப்பா, ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கலாம். சரி அன்பு. அங்க பாருங்கப்பா, தூரத்துல ஒரு கார் வருது. ஹலோ பா, அங்க பாருங்க, யாரோ லிஃப்ட் கேக்குற மாதிரி இருக்கு. சும்மா இரு மக்களே, நேரத்துக்கு அக்கா வீட்டுக்கு போனோம். திரும்ப நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும். இதுல லிஃப்ட் கேட்டு அவில எங்க கொண்டு இறக்கி விட? ஆமா மக்களே, அக்காவும் மாமாவையும் நல்ல நேரம் முடியதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல. ஆமாங்க, அதுல வேற வண்டியில ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். அதுல வேற 3 பசங்களா இருக்காங்க. எப்படி ஏத்திட்டு போறது? என்னம்மா இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்க? என்ன டீ? ஒருவேளை அவங்களும் நம்மள மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருந்தா அப்ப என்ன பண்ணுவ? எங்க சத்யா சொல்றதும் சரிதான். ஒருவேளை அவங்களும் ஏதாவது எமர்ஜென்சியா போயிட்டு இருந்தா என்னங்க பண்றது? அதான் நம்ம கார்ல இவ்வளவு இடம் இருக்கலாங்க, நம்ம 3 வரையும் ஏத்திக்கலாமா? ஏடி, வயசுக்கு வந்த பிள்ளைய கார்ல வச்சுட்டு இப்படி 3 ஆம்பளைங்களை கூட்டு போனா என்ன வருது? அப்பா, அதான் நீயும் அம்மாவும் என் கூட தானப்பா இருக்கீங்க, அப்புறம் என்ன? பாவம்பா, லிஃப்ட் கொடுக்கலாம். சரி மக்களே, நீ சொன்னா சரிதான். எங்க என்னாச்சு? சார், எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வர வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டு, கொஞ்சம் எங்களுக்கு லிஃப்ட் குடிக்கீங்களா? எந்த ஊர் சார்? சேரமங்கலம் சார். சேரமங்கலமா? நாங்களும் அந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க சார். மல்லி, நீயும் நம்ம பொண்ணும் பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க, நான் உங்களை முன்னாடி உட்கார வச்சுக்கிறேன். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க, நாங்களும் அந்த ஊருக்கு தான் போறோம். அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, உங்க வண்டிக்கு என்னாச்சு? ஐயோ அங்கிள், அதையும் கேக்குறீங்க? வந்ததுல இருந்து 4 வாட்டி பிரேக் டவுன். பிரேக் டவுனா? ஆமாங்க, நேத்து விடியா கிளம்பி ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது, அந்த காரால மிஸ் பண்ணிட்டோம். அப்படியா, சரி சரி. ஆமா, இது உங்க ஓன் காராங்க? இல்ல சார், வாடகைக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நேத்து தான் சார் கல்யாணம் முடிஞ்சது, இன்னைக்கு மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அண்ணா, இது ஒரு கார் வருதுண்ணா. மாப்பிள்ள காராமா? இல்லண்ணா, அவரோடது வெள்ள வண்டி. அண்ணா, இது பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு தான் நினைக்கேன். பரவாயில்லையே, சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்களே. சார், நாங்க எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க இறங்கணும்னு சொன்னீங்கன்னா நான் இறக்கி விட்டுருவேன். சரிங்க சார். அன்பு, அந்த லொகேஷன் எங்க காட்டுதுன்னு பாருயா. அப்பா, நீங்க தான் ஏற்கனவே மாமா வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமா அறிவு, இவ்வளவு நேரம் நான் அதையே மறந்துட்டேன்னா பாரு. மாமா வீடு இந்த பக்கம் தான், பெரிய வீடா இருக்கும். அதோ மாமாவே வெளியே நிக்காரே. என்னது, இந்த வீடா? ஆமா சார், இந்த வீடு தான். நாங்க இதுல இறங்கிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், லிஃப்ட் கொடுத்ததுக்கு. சரிப்பா. அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். இறங்குங்கப்பா. செல்வி. மாமா, வந்துட்டீங்களா? உங்களுக்காக எவ்வளவு நேரம் மாமா காத்திருக்கிறது? அம்மா, வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. மறுபடியும் பிரேக் டவுனா? உங்க அப்பா கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், இந்த கார் நமக்கு வேண்டாம், வேற ஏதாவது புது கார் வாங்கிக்கலான்னு. கேட்டா தானே? பட்டு திருந்தினாதான் தெரியும். சரி, விடு விடு, வந்ததும் எதுக்கு? மாமா, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? கல்யாணம் எல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடந்துச்சுப்பா. என்ன, நீயும் பசங்களும் தான் இல்ல? பசங்க தான் ஞாபகம் வருது. அண்ணா, இவன் என் மூத்த பையன் அன்பு, அவன் என் 2வது பையன் அறிவு. அம்மா, எங்களுக்கு என்ன முறை வரும்? அன்பு, அறிவு, அவரு உங்க அத்தையோட வீட்டுக்காரு. அப்போ மாமா தான். ஆமாய்யா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேப்பா. உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கேன். அப்படியே 2 பேரும் உங்க அப்பாவையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கீங்க. தேங்க்ஸ் அங்கிள். ஆமாங்க, அப்ப நம்ம காரு? அம்மா, நீ அதை பத்தி ஒன்னும் யோசிக்காத, அது பத்திரமா பஸ் ஸ்டாண்ட்ல பூட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அப்போ மாப்பிள்ள, நீங்க வந்த காரு? மாமா, அது யாரோ இந்த வழியா போறவங்க எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க மாமா. அப்படியா, சரி சரி. அடடே, பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்களே. என்ன இது, பொண்ணு வீட்டுக்காரங்களும் அதே கார்ல இருந்தா இறங்குறாங்க. சமந்தி, வாங்க சமந்தி. பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்களே. வாங்க சமந்தி, வாங்க வாங்க. என்ன மாமா சொல்றீங்க? சமந்தியா?
மாப்பிள்ள நீங்க கல்யாணத்துக்கு வரலன்னொன்னே இவ்வளவு குழப்பம். இவங்க தான் பொண்ணோட அம்மா அப்பா, அது தங்கச்சி. சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட லிஃப்ட் கட்டுட்டேன். பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு, எல்லாருமே ஒரே வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க சம்மந்தி, இவருதான் என் வீட்டுக்காரு. நீங்க கல்யாணத்துல பாக்கல தானே? ஆமா ஆமா சம்மந்தி, இவங்க தானா? சரி சரி, இவங்க என் பசங்க சம்மந்தி, அன்பு அறிவு. அப்படியா? சரி சரி. கடவுள் எப்படி முடிச்சு போட்டிருக்காரு பாத்தீங்களா? நாங்க கல்யாணத்துக்கு வரல, அதனால உங்களை எனக்கு யாருன்னே தெரியல. இருந்தாலும் கடவுள் எப்படி முடிச்சு போட்டிருக்கான்னு பாருங்க. ஆமா சார், அது என்னவோ உண்மைதான். சரி சரி, இப்படியே ஆளாளுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஆமா ஆமா சம்மந்தி. மாப்பிள்ள வாங்க உள்ள போலாம். சரி மாமா. வா மல்லி, உள்ள போலாம். ஏங்க, நல்ல வேளை நம்ம அயலுக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்தோம். வண்டியை மட்டும் நிறுத்தாம வந்திருந்தோம்னு வைங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும்லங்க. ஆமாமா, இதுல இருந்து நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். யாரு உதவின்னு கேட்டாலும் நம்ம எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்ப பாரு, நம்ம உதவி செய்ய போய் தான் அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருந்திருக்காங்க. இதே இது அவங்களுக்கு நம்ம காரை நிப்பாட்டமா இருந்திருந்தோம்னா நாளை பின்ன அவங்க முகத்துல முழிச்சு நமக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். ஆமாங்க. சரிம்மா, வா உள்ள போலாம், போய் பொண்ணை பார்க்கலாம். சரிங்க. சார், அவன் கையில கத்தி இருக்கு சார். கோவிந்தன், நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. மரியாதையா கத்திய கீழே போட்டு சரண்டர் ஆயிரு, இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற. மரியாதையா எனக்கு வழி விட்டுருங்க, இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற. போலீஸ் கூட பார்க்க மாட்டேன், குத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதையா நீ திருடின பணத்தையும் நகையும் கொடுத்துரு, இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற. சொல்லிட்டே இருக்கேன், நீ எல்லாம் வாங்கினாதான் திருந்துவ. ஐயோ சார். சார் கோவிந்தன், அவனை பிடிங்க சார். வாங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயோ கோவிந்தன், எனக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க அவனை பிடிங்க, பிடிச்ச பணத்தையும் நகையும் வாங்குங்க சார். அவன் தப்பிச்சிட்டா சார். வாங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சார். ஹலோ, ஆம்புலன்ஸ், எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சார்? கண்ணு முழிச்சு பாருங்க சார். சார். ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? திருட இவரை கத்தியால குத்திட்டு போயிட்டான். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா சார்? ஆமா மேடம். சார் எந்திரிங்க சார். என்ன, ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? இவளை என்னமே காணோம். வாரா. அம்மா, என்னாச்சுமா? உனக்கு என்ன செய்து? எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னேன்? வேலையெல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்குமா? உடம்புக்கு என்ன செய்து? ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போகணுமோ? மாமா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இருடி, இரு பொறுமையா இரு. ஏம்மா, கையில என்ன வச்சிருக்க? இத கொஞ்சம் வாங்கி பாருமா. என்னது, நம்ம வீட்டு பத்திரமா? ஆமா சந்திரு. என்னம்மா இது, நம்ம வீட்டு பத்திரம் எப்படிமா உன் கைக்கு வந்தது? அந்த ஆளுதாம்மா வந்து தந்துட்டு போனாரு. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. எனக்கும் முத அப்படிதாம்மா இருந்துச்சு. நம்ம முத்து பணத்தை கட்டி பத்திரத்தை திருப்பிட்டாமா. என்னம்மா சொல்ற? உண்மையதான் சொல்றியா? ஆமாமா, நானும் முத உன்னைய மாதிரி நம்பலமா. முத்துவா? ஆமாமா. கடவுளே, அவன் இந்த வாயால என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசிருக்கு. பாவம் பிள்ளை மனசு நொந்தே போயிருக்கும். ஏதோ ஒரு ஆத்திரத்துல அவனை ஏசிட்டேமா. இப்ப அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதுமா. அதான் உன்னையும் வர சொன்னேன். அவன் இப்ப எங்கம்மா இருப்பான் தெரியலேம்மா. எதுக்குமா? அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா. பாவம் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பான். அம்மா விடுமா, நம்மளாம் இந்த மாதிரி நடந்துகிட போய் தானே அவன் இப்ப திரும்பி நல்ல மனுஷனா வந்திருக்கான். இருந்தாலும் பாவமா, அவனை ரொம்ப ஒதுக்கிட்டோம். விடுமா, இன்னைக்கு சாயந்தரம் வேலை முடிஞ்சு வந்ததும் அவனை போய் பார்க்கலாம். அவன் இப்ப எங்கம்மா இருப்பான்? எனக்கு தெரியாதுமா. ஏதோ புது கம்பெனியில வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னான். ஆனா அது எந்த கம்பெனி, எங்க போற, என்ன ஏதுன்னு என்கிட்ட என்ன சொல்லலாமா. ஆமா, இவ்வளவு பணம் அவனுக்கு எப்படிமா கிடைச்சிருக்கும்? ஏமா, பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னா ஏதாவது அட்வான்ஸ் ஏதாவது வாங்கியிருப்பாமா. இருந்தாலும் இருக்கோம்மா. ஏமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாயே, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். போலாமா? முத்துவும் வந்துடட்டும், எல்லாரும் குடும்பத்தோட போலாம். முத்து வந்தா அள்ளியும் வேணும்லாமா. அள்ளிதான் இப்ப எங்க இருக்கானே நமக்கு தெரியாதே. முத்து நல்லபடியா திருந்திட்டா அள்ளி நம்ம கூட வந்து சேரணும்னு போய் வேண்டிட்டு வருவோமா. சரிம்மா. இனி நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுமா. நம்ம முத்து நம்ம நினைச்ச மாதிரியே திருந்திட்டான். அதே மாதிரி அள்ளியும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டா வேற எந்த ஒரு வேண்டுதலும் நான் வைக்க மாட்டேமா. அதுவே போதும். ஆமாமா, இதை விட பெரிய ஆசை என்னதான் இருக்க போது சொல்லு. சரிம்மா, வீட்டு பத்திரத்தையும் எடுத்துட்டு வா. நம்ம குலதெய்வ கால்மாட்டில் வச்சு எடுத்துட்டு வரலாம். சரிம்மா. என்ன இது, ரத்தம் இப்படி கொட்டுது? அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். திருட்டு பயிலுவ போலீஸ்காரர் வழியே குத்தி போட்டு போறான்னு பாரு. என்ன ஒரு எகத்தாளம். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியலக்க. பார்க்க நல்ல பேண்ட் சட்டை போட்டு டீசெண்டா தான் இருப்பானுவ, பார்த்தா திருட்டு பயிலுவ. ஆமா, பொம்பளை பிள்ளைல வெளியே நிம்மதியா வர முடியல. அதையும் சொல்றீங்க, ஒரு கவரிங் செயினை கூட நம்பி போட்டு வர முடியலக்கா. தங்கம் நினைச்சு இழுத்துட்டு போயிடானுவோ. என்ன சார் பாத்துட்டே இருக்கீங்க? அவங்க வீட்டுக்கு போன் பண்ணுங்க சார். சரிங்க மேடம், கொஞ்சம் இதுல நில்லுங்க, வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வரேன். அவசரத்துல மாத்தி உங்க வீட்டுக்கு போன் பண்ணிடாதீங்க, அவர் வீட்டுக்கு போன் பண்ணுங்க.
சரிங்க மேடம். என்ன போலீஸ்காரன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கானுவ. அதானே இந்த மாதிரி ரவுடி எல்லாம் பிடிக்க வரும்போது கையில கண்ணு எடுத்துட்டு வர வேண்டாமா? அச்சச்சோ பாவம் மனுஷன் எப்படி ரத்த வெள்ளத்துல மிதக்காரு பாருங்க. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைல என்ன தவிப்புல இருக்க போதோ எடுபட்ட பயிலுவ கையில கட்டதான் முளைக்கும். அவனுக்கு என்ன ஏதாவது சாவு வர மாட்டுக்க பாருங்க. எப்படி பண்ணி போட்டு போயிருக்கானுவோ. ஆமாக்கா பாவம் பாக்குறதுக்கு வயசானவரா இருக்காரு. இன்னும் ஒரு வருஷத்துல ரிட்டையர்மெண்டா இருக்கும். அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. ஹலோ மேடம், நான் கோவிந்தன் பேசுறேன். சுப்பிரமணி சார் கூட வேலை செய்றவர் தான். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களா? கொஞ்சம் எமர்ஜென்சி மேடம், கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? ஓகே மேடம். என்ன சார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? ஆமா மேடம். பாவம் மனுஷன்